வணக்கம். தமிழக வெற்றி கழக உறவுகள் சந்தோஷமா இருங்க. என்னைக்குமே நம் வாழ்வில் சந்தோஷம் நிலைச்சிருக்கட்டும். இப்ப அரசியல்ல நம்ம வெற்றி தலைவர் விஜய் அவர்களுக்கு பின்னப்படும் சதி வலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடியா ஸ்டாலின் அவர்கள் இறங்கி அந்த சதி வலையில நான் தான் ஈடுபட்டிருக்கேன் அப்படின்றத காட்டாத அளவுக்கு, தனது கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளை தானே முன்னின்று அனுப்பி வைத்து, நீங்க செயல்படுங்க, ஆதரவு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அந்த கட்சிக்கு ஆதரவு குடுங்க அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு நம்ம வெற்றி தலைவர் விஜய் அவர்களை நம்ப வைத்து, கழுத்தறுக்க போற ஒரு செயல பண்றாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்பகத்தக்க இடத்துலேருந்து நமக்கான தகவல் வந்திருக்கு. அது என்ன அப்படின்றத உங்களுக்கு ஒண்ணொண்ணா சொல்றேன். இன்னைக்கு அ நமக்கு ஆதரவு அப்படின்றது மனப்பூர்வமாக ஆதரவு குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காங்கிரஸ்ல இருந்து 5 எம்எல்ஏக்கள் குடுத்திருக்க ஆதரவு மிக மிக எந்த விதமான அப்பழுக்குமற்ற ஒரு ஆதரவ குடுத்திருக்காங்க. 2வது கம்யூனிஸ்ட்ல 2 பேருமே எந்த விதமான மோசடி இல்லாத ஒரு ஆதரவு குடுத்திருக்காங்க. இந்த 5 நாளும் 5 + 2 2 9 சீட்டுகள் நமக்கான உண்மையான ஒரு உறவுகளா நம்மளோட பயணிக்கிறாங்க. அதில எந்த மாற்றமும் வேணாம். அவர்கள் நம் மீது இருக்கும் நாம் செய்யும் தவறுகளை தட்டி கேட்கவும் தைரியத்தோட நம்மளோட பயணிக்கக்கூடியவங்க. ஆனா ஸ்டாலின் அவர்களின் நயவஞ்சக செயலால் நயவஞ்சகப்படுத்தி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சகுனியாட்டத்த வருகின்ற 13ஆம் தேதி அந்த நமக்கான மெஜாரிட்டிய நிரூபிக்கிற அன்னைக்கு, இவங்க கழுத்த அன்னைக்கு அறுக்கணும் அப்படின்ற மாதிரி கேவலமான ஒரு சகுனி வேலைய அவர் ஆட ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கான வழி தேடிட்டு இருந்தாங்க. எப்புட்றா இத நம்ம கொண்டு போய் சேர்க்கிறது? நம்ம மிகப்பெரிய அளவுல ஆதரவு குடுத்தோம். பார்த்தீங்களா? நாங்க ஆதரவுலாம் குடுத்தோங்க. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தி, ரொம்ப கஷ்டப்பட்ட வச்சு, இப்ப வா, அப்ப வா, இல்ல மதில் மேல் பூனை போல இவரு இங்கிட்டு போறாரா, அங்கிட்டு போறாரா, இல்லைன்னு சொல்ல போறாரா அப்படின்னு நம்மள ஒரு திக் 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 திக்ன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்மள ஒரு பீப் சவுண்ட் ஏறி, நான்லாம் ஹார்ட் அட்டாக் போற அளவுக்குலாம் எனக்கெல்லாம் கொரோனா டைம்ல மாரி ஆயிட்டேன். மூச்சே விட முடியாத அளவுக்கு. அந்த மாரி சூழ்நிலையில அண்ணன் நம்ம ஆதவர்ஜுன அண்ணன் இறங்கி அவர்ட்ட பேசி அந்த ஒரு வாய்ப்பை பெற்று தந்தாரு. அப்போ கூட அவர் முழு மனசா நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நம்மெல்லாம் நம்பினோம். இப்பவும் கூட நம்பிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவர்கிட்ட அவர் முகம், அவர் பேசும் விதம், மீடியாக்கள் முன்னால் அவர் பேட்டி கொடுக்குற இடம், எங்குமே அவர் முகத்தில் ஒரு சிறு துளி அளவு கூட புன்னகை இல்லை. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி மற்ற கட்சியில் இருக்கவங்க பேட்டி கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க, நம்மலாம் பார்க்குறோம். அப்போ அவங்கக்கிட்ட இருக்க ஒரு உண்மை தெரியுது. ஆனால் அண்ணன் திருமா அவர்களிடம் அந்த உண்மை அறவே இல்லை. இவர் நம்ம அண்ணனை ஒரு கோயில் திருவிழாவில் வளர்க்கப்பட்ட ஒரு ஆடை கூட்டிகிட்டு போய் மாலையெல்லாம் போட்டு எப்படி இவ்வளோ நாள் அசிங்கப்படுத்தினாங்களோ, எப்படி நம்ம ஆளுநரிடம் 3 முறை போய் கெஞ்ச விட்டு, போய் படியேறி நிற்க வச்சு, ஒவ்வொரு நாளும் திருப்பி அனுப்புனாங்களோ, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இவரை எப்படினாலும் அசிங்கப்படுத்திடணும். உனது அரசு அப்படிங்கிறது தாவேக்கான்றது ஈசல் போல் ஒரு நாள் அரசாக தான் இருக்கணும். இதை எப்படினாலும் நம்ம கவுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிற அந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவரான ஐயா ஸ்டாலின் அவர்களின் வெளிப்படை தன்மை இல்லாத மிக கேவலமான ஒரு செயலை அவர் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பண்ணி நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் மக்கள் மத்தியில் அது மிகப்பெரிய அளவில் அவருக்கு இன்னும் கூட மிக மிக கீழே தரை மட்டத்தில் அந்த கட்சி அழியும் நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும் அப்படின்றத அவர் மறந்துருக்காரு. இன்றைக்கி மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்படுறது, நம்ம ஒன்று செஞ்சுட்டோம் அப்படின்னாக்க நீங்கள் அதை கவுத்து தான் பாருங்களே அப்படின்னு மக்கள் கேட்குற அளவுக்கு இன்றைக்கி அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. மக்கள் தெளிவாக இருக்காங்க. முழுக்க முழுக்க வெற்றி தலைவர் விஜயை நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் 3 வாக்குறுதிகளை இன்றைக்கி நிறைவேற்றியிருக்காரு. இதெல்லாம் தாங்கிக்க முடியாமல், நம்ம தமிழக வெற்றி கழக உறவுகளின் கொண்டாட்டத்தை பொறுத்துக்க முடியாமல், அவருக்கு மிளகாயை எடுத்து வேற எங்கேயோ அப்புன மாதிரி எரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் நைட்டு பூரா அரிக்குதடி காந்தா, எரியுதடி காந்தா, 240ல் பேனை வையின்னு சொன்ன மாதிரி அவர் வேற இடத்துல இருந்துக்கிட்டு இப்போ பேனை காற்றை வாங்க முடியாமல் அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ சின்னதாக ஒரு 200 யூனிட் இலவசம் சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருப்பாங்க. அதோட நம்பகத்தன்மையும் உடைக்கிற மாதிரியான ஒரு செயலை அவங்க இன்றைக்கி எடுத்துக்கட்டி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயா, முதல்ல அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க ஐயா. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% மக்கள் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு அதிகபட்சம் 400 யூனிட் கரண்ட்டுக்கு கீழே தான் எரிக்கிறாங்க. அந்த மக்களுக்கான ஒரு திட்டத்தை தான் அவர் செயல்படுத்தி இருக்காரே தவிர 10% பணக்கார வசதியுள்ள அந்த மக்களுக்கான திட்டம் இது இல்லை அப்படின்றத அவர் தெளிவுற உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்காரு. இது உங்களுக்கு தாங்கிக்க முடியலை. என்னப்பா இது எல்லாருக்குமான அறிக்கையாக கொடுத்தாரு, நல்லா கேளுங்க. அன்று அவர் அறிக்கையில் கொடுத்தது, தேர்தல் அறிக்கையாக முதலில் அவர் வாசிக்கும் போது அவர் கொடுத்தது என்ன சொன்னார்? ஏழை எளிய மக்களின் அந்த தரமறிந்து, அவர்களின் நிலையறிந்து, அவர்களின் குடும்ப வசதி ஏற்படுத்தும் வகையான அதிகப்படியான சலுகைகள் அறிவிக்கப்படும் சொல்லியிருப்பார். அந்த திட்டத்தை அவர் குறைக்கலை.
ரூ. 1000 குடுத்துக்கிட்டு இருந்த திட்டத்த ரூ. 2500 குடுக்க போறேன்னு சொன்னாரு. இது எல்லாமே எங்களிடம் வீடியோவா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அனைத்து குடும்பங்களுக்கு அப்படின்ற இடத்துக்கே அவர் வரல. அந்த மாதிரியான ஒரு அறிக்கையில தரவும் இல்ல. அந்த அறிக்கைகள் இன்றும் அப்படியே இருக்கு. நம்ம இந்த வீடியோல கூட ஏற்கனவே போடப்பட்ட வீடியோகள்ல அவரோட பேட்டி, அவரோட அந்த தேர்தல் பரப்புரையில இடம்பெற்ற அந்த பேச்சுக்கள் அனைத்துமே அப்படியே இருக்கு. அழிக்காம தான் வச்சிருக்கோம். இவங்க பொய் பிரச்சாரங்களை செய்து நம்ம வெற்றி தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அவங்க இன்னும் கலங்கப்பட்டு கீழ தான் போறாங்க அப்படின்றத அவங்க மறக்கணும். மறந்து ஏதோ கொஞ்சம் இவ்வளோ பெரிய அடி குடுத்து கூட திருந்திருவாங்க. மிச்சம் இருக்கிற அந்த 53, 56, 59 எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள வச்சு ஏதோ இருக்கிற 5 வருஷத்த ஓட்டி அந்த மக்கள்ட்ட நல்பெயரை எடுத்து, நாங்க உண்மையிலேயே உங்களுக்கான மக்கள், நாங்க நல்லது செய்றவங்க தான். நாங்க இப்படிலாம் கிடையாது. நாங்க திருந்திட்டோம். நாங்க இனிமே அந்த தப்பு பண்ண மாட்டோம். உங்க பணத்த கொள்ளையடிக்க மாட்டோம். நாங்க லஞ்சம் வாங்க மாட்டோம். லஞ்சம் வாங்காத ஒரு ஆட்சிய உங்களுக்கு குடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அத செஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க திருந்துற மாரி இல்ல. மக்கள் திருத்துவாங்க. கண்டிப்பா உங்கள திருத்தித்தான் ஆவாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சிய நமது வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் ஆரம்பத்தில இருந்தே தவிர்த்திருப்பாரு. நமக்கும் திமுகவுக்கும் மட்டும் தான் போட்டின்னு அவர் குறிப்பிட்டிருப்பாரு. அப்ப கூட ரொம்ப பேர் கேட்டாங்க, ஐயா நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா கூட கேட்டிருப்பாங்க, முன்னாள் முதலமைச்சர் ஐயா. என்ன கேட்டிருப்பாரு, ஏங்க இவ்வளோ பெரிய ஆலமரம் போன்ற ஒரு கட்சியே இல்லைன்னு சொல்லி ஏளனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தாவேகா வந்து இருக்கிற இடம் தெரியாம போகுதுன்னு. ஆல்ரெடி நீங்க இருக்கிற இடம் தெரியாம இருந்ததுனால தான் அவர் அப்படி குறிப்பிட்டாரு அப்படின்றத நீங்க அன்று உணர தவறிட்டீங்க. இன்னைக்கு உங்க கட்சி எவ்வளோ பெரிய கீழ் பாதாளத்துல போய் இருக்கு அப்படின்றத பாருங்க. 11 முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை சந்திச்ச கட்சி அப்படின்ற ஒரு பெருமையை தேடி தந்திருக்கீங்க. உங்ககிட்ட இருந்த ஒரு சின்ன ஈகோவை தூக்கி ஓரமா அப்படி போட்டிருந்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த கட்சி பழம்பெரும் கட்சியா மாறி இருந்திருக்கும். இன்னைக்கு போட்டி தாவேகாவுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குமா இருந்திருக்கும். அதை மாற்றுனதே நீங்க தான். இந்த மாதிரி தவறான கணக்குகளை போட்டு நீங்க தாவேகாவை அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, மக்கள் ஒருபோதும் உங்களை நம்ப மாட்டாங்க. இப்பவே நம்பல. ஆனா ஏதாவது குட்டிகள்ட்டா பண்ணி நீங்க நம்ம எம்எல்ஏக்குள்ளேயே சண்டை, நம்ம இந்த சண்டையை வந்து பெருசு மாதிரி காமிச்சிட்டே போவோம். முழுசா அவங்கள நம்பிருவாங்க. அந்த தமிழக வெற்றி கழகத்துல இருக்க உறவுகள்லாம் வந்து அந்த ஆடம்பரத்துல இருந்து நம்ம தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை பூரிப்புல வந்துருவாங்க. நம்ம அங்க வச்சு கவுத்தி விட்டுருவோம். நம்ம புதுசா ஒரு ஆள காமிச்சு, இந்த ரஜினிகாந்த், அட்டப்பெட்டி நல்லா ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு 2 முறை போய் 3 முறை ஆளுநரை சந்திச்சு, நீங்க தாவேகாவ அழைக்கக்கூடாதுன்ற ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை போட்டு அவரு வற்புறுத்தினாரு அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத கேள்விப்படும்போது, எங்களுக்கெல்லாம் அவர் மேல இருந்த கொஞ்ச நெஞ்ச பாசமும் கூட, இவரெல்லாம் ஒரு மனுஷனாயா? இப்படி ஒரு மனுஷன் இந்த திரைத்துறையில இருக்காரா? யாரு போட்டி போடுறது? நீங்கலாம் இமயமா இருந்தவங்க. எங்க தலைவர் வந்து விஜய் அவர்கள் மக்களுக்கான ஒரு தலைவரா வந்துட்டாரு. உங்கள மாரி மோசம் பண்ணிட்டு, இந்த ரசிகர்களை ஏமாத்திட்டு, அவங்க பணத்தெல்லாம் செலவழிச்சு விட்டுட்டு, நீங்க உங்க காச காப்பாத்திக்கிட்டு போய் பொட்டிய கட்டிக்கிட்டு உட்கார்ந்த மாரி அவர் உட்காரல. சொன்ன வாக்க காப்பாத்துனாரு. அந்த வாக்க இன்னமும் காப்பாத்துவாரு. இந்த தமிழக மக்களுக்காக அவர் நிச்சயமா நிப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நம்ம சேனல்ல அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் தந்துகிட்டே இருக்கோம். வீடியோஸ் உங்களுக்கு உடனே பார்க்கணும் அப்படின்னா, தயவு செஞ்சு உங்க வீடியோல பெல் ஐகான் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். தயவு செஞ்சு நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனல்ல உள்ள இந்த வீடியோல எதுவும் குறைகள் இருந்துச்சு, எங்களோட கருத்துக்கள் உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்துச்சுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. விளக்கம் தரேன். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள மீண்டும் உங்களை சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.